வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வேப்பம்பூவின் மருத்துவ குணங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். வேப்பம்பூ பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். நல்லா இலையோடு நான் கொண்டுட்டு வந்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், இதுதான் வேப்பம்பூ. நல்லா ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். நிறைய நமக்கு ரோடு ஓரத்தில் நிறைய கிடைக்கும். இந்த வேப்பம்பூ நம்மளுக்கு உள்ளுறுப்புகளை சுத்தப்படுத்தி நம்மளை ஆரோக்கியமாக வைக்குதுங்க. முக்கியமாக குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய வயிற்று உபாதைகள், அதாவது நிறைய குழந்தைகள் நல்லா சாப்பிடுவாங்க, ரொம்ப அனிமிக்காக இருப்பாங்க, வயிற்றுல புழுக்கள் இருந்து அவங்களுக்கு ரொம்ப தொந்தரவு பண்ணும். அந்த மாதிரி முக்கியமாக குழந்தைங்களுக்கு இந்த வேப்பம்பூவில் ஒரு 5 to 6 பூ எடுத்து நம்ம அவங்களுக்கு சாப்பிட மாதம் ஒரு முறை அவங்களுக்கு நம்ம சாப்பிட கொடுக்கலாங்க. அது எந்தெந்த விதத்தில் கொடுக்கலான்றதை பற்றி தாங்க நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதையும் பார்க்கலாம் வாங்க. அதாவது வேப்ப மரம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, வேப்ப மரம் இலைகள், பட்டை, காய், பழம் எல்லாமே அருமருந்துங்க. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தொற்றுக்களை சுத்தம் பண்ணுற அளவுக்கு ஒரு அருமையான மெடிசன். இப்போ இந்த மாதிரி இனுக்குகள் எடுத்துக்கோங்க. வேப்பம்பூவை பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இந்த வேப்பம்பூவில் நம்ம என்ன பண்ணலான்னா, புளிக்குழம்பு வைக்கலாம், பொடுகு பிரச்சனையை சரி பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு பொடுகு தொல்லை அதிகமாக இருக்கிறவங்க இந்த வேப்பம்பூவை அரைச்சி சாறு எடுத்து நல்லா மசாஜ் பண்ணி, நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டோம், அந்த ஆயில் தேய்க்கிறது, வேப்ப இலெல்லாம் போட்டு செஞ்சோம். அது மாதிரி இந்த வேப்பம்பூவை எடுத்து நல்லா 10 நிமிஷம் மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து குளிச்சுட்டு வந்தீங்க, வாரம் 2 முறை என்னும் போது நமக்கு பொடுகு தொல்லை சுத்தமாகவே பொடுகு தொல்லை இருக்காதுங்க. பொடுகு போயிட்டாவே முடிய கொட்டாது, ஆரோக்கியமாக வளரும். இது எல்லாமே செய்யக்கூடிய அருமையான மருந்து இந்த வேப்பம்பூ. வெய்ய காலம் அதிகமாக இருக்கிறதுனால முகத்தில் நிறைய கொப்புளங்கள் வரும், அதை போகக்கூடிய ஒரு அருமையான மருந்து. இதை அரைச்சி நல்லா ஃபேஷியல் மாதிரி அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த கொப்பளெல்லாம் இருக்காதுங்க. முடிஞ்ச அளவு நம்ம இது உள்மருந்தாக எடுத்துக்கும் பொழுது நம்ம உடல் சூட்டை தணிச்சு நம்ம பித்தத்தை குறைக்குதுங்க. இப்போ இந்த வேப்பம்பூவை எப்படியெல்லாம் உபயோகப்படுத்திக்கலாம், அது என்னென்ன பொருள் தேவைன்றதை பார்க்கலாங்க. பாருங்கள், பேரிச்சம்பழம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன், கொட்டையுள்ள பேரிச்சம்பழம். இதுக்கு தேவையான அளவு தேங்காய் நல்லா இந்த அளவுக்கு ஒரு பீஸ் எடுத்துக்கலாங்க. இதுக்கு நல்ல வாசனைக்கு 2 ஏலக்காய், தேவையான அளவுக்கு தண்ணி, இதுதாங்க. இப்போ இந்த வேப்பம்பூ உங்களுக்கு எவ்வளோ, இப்போ ஒரு குழந்தைங்க 3 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைங்க அப்படின்னா ஒரு 6 பூ, 5 to 6 பூ எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக எடுத்து கட் பண்ணிக்கோங்க. நம்ம அப்படியே நான் நல்லா வாஷ் பண்ணிட்டுங்க, வாஷ் பண்ணி தான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படியே சாப்பிட்லாம் பாருங்கள். இந்த ஒரு பூ சாப்பிடும் பொழுதே அந்த கசப்புத்தன்மை அவ்வளோ தெரியுது நம்மளுக்கு. நம்ம வாயில் ஏதாவது தொற்றுகள் இருந்தால் கூட இந்த நீங்கள் பூக்களை நீங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டுட்டு வரும் பொழுது அது நாளடைவில் நம்மளுக்கு சரியாயிடும். இப்போ ஒரு பூ சாப்பிடும் பொழுதே எனக்கு ஃபுல்லாக பாருங்கள், இது ஃபுல்லாகவே தொண்டையிலேருந்து எல்லா கசப்பு நல்லா தெரியுது. அந்த கசப்பு தெரியாமல் நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்கலான்றது தான். இந்த மாதிரி ஒரு 5 to 6 பூ எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு, அதாவது ஒரு 3 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்திக்கலாம். இதை எப்படி அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னா, பேரிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. இந்த பேரிச்சம்பழத்தை கட் பண்ணிவிட்டு நடுவில் கொட்டை இருக்கும் பாருங்கள், அதை எடுத்துருங்க. அப்படின்னு பார்க்காதீங்க, கசப்பு தன்மை அதிகம்தான். இதில் ஒரு 2 பூ வச்சுருங்க. கொட்டையை எடுத்துட்டு 2 பூ வச்சு அப்படியே கொடுத்துருங்க. அழகா பேரிச்சம்பழம்னு சொல்லி கொடுத்தீங்கன்னாவே அழகாக குழந்தைங்க சாப்பிட்டுக்குவாங்க. இந்த மாதிரி சாப்பிடும் பொழுது கசப்பு தன்மை தெரியாது, ஏதோ ஒரு ஸ்வீட் சாப்பிட்றோம் அப்படின்னு நினச்சி குழந்தைங்க எடுத்துக்குவாங்க. நிறைய குழந்தைங்களுக்கு இந்த பிரச்சனை வரதுக்கு காரணம் என்னன்னா, நிறைய சாக்லேட் சாப்பிட்றது, ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுனால தான் அந்த நாடா புழுக்கள் உருவாகி அவங்களுக்கு எந்த உணவு ஹெல்த்தியாக எடுத்தாலும் அவங்க ஹெல்த் ரொம்ப பாதிக்குது. அது அந்த மாதிரி இருக்கும்போது மாதத்தில் ஒரு முறை ஒரு 5 to 6 பூக்களை நீங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் கொடுக்கலாம். இப்போ இந்த பேரிச்சம்பழம் கொட்டையை எடுத்துகிட்டு இது ஒரு மெத்தடுங்க. இப்படியும் சாப்பிட பிடிக்காத குழந்தைங்களுக்கு பால் மாதிரி தேங்காய் பாலோடு சேர்த்து நம்ம எடுத்து கொடுக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. இதை நல்லா கட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுட்டு 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க வாசனைக்கு. இது கூட நல்லா ஒரு 10 பூக்கு மேலே போட்டுக்கலாம். ஏன்னா அவ்வளோ பெரிய தேங்காய் பீஸ்க்கு நல்ல ஒரு 10 பூக்கு மேலே போட்டு பேரிச்சம்பழம் 2 போட்டுக்கோங்க.
ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணுங்க. இது கொடுத்துட்டே வரும் பொழுது நாடா புழு அந்த புழுக்கள் எல்லாம் வயிற்றில் இருக்கக்கூடிய குடல் புழுக்கள்லாம் இறந்து போயிடுங்க. குழந்தைங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க. இதோட 1 ஸ்பூன் தேன் சேர்த்திக்கலாங்க. இது நல்லா அரைச்சிக்கலாங்க மிக்சியில். இந்த தண்ணி கொஞ்சம் சேர்த்தி பால் வர அளவுக்கு ஒரு ஸ்ட்ரோக் அடிச்சுக்கலாங்க. இதை ஒரு வடி போட்டு நல்லா வடிச்சுக்கலாங்க. முடிஞ்சளவு ஒரு கம்மியாக கொடுத்தீங்கன்னா டக்குன்னு குடிச்சுக்குவாங்க. 1 டம்ளர் மாதிரி ஃபுல்லாக பண்ணிட்டீங்கன்னா குடிக்க மாட்டாங்களே. அதனால் ஒரு 1/2 டம்ளருக்கு வச்சு கொடுத்துருங்க. அருமையாக சாப்பிட்டுக்குவாங்க. இது தேங்காய் நமக்கு உடம்புக்கு ஹெல்த்தும் கூட. அது மட்டும் இல்லாமல் இந்த கசப்பு தெரியாமல் நம்ம அழகாக குழந்தைங்க சாப்பிட்டுக்குவாங்க. பாருங்கள், 1/2 பீஸ் தேங்காய்க்கு உள்ள பால் வந்திருக்கு. நீங்கள் நிறைய வேணும்னாலும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடிச்சிங்கன்னா நிறைய பால் ஆகிக்கும். முடிஞ்ச அளவு குறைவாக கொடுத்தீங்கன்னா டக்குன்னு குடிச்சுக்குவாங்க. நிறைய கொடுக்கும்போது வேஸ்ட் பண்ணுவாங்க. அதனால் இது எப்படி அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 1/4 டம்ளர் வர அளவுக்கு எடுத்து நீங்கள் அடித்து நல்லா கொடுங்க. நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேங்க எப்படி இருக்குன்னுட்டு. சூப்பராக இருக்குங்க. அந்த ஏலக்காய் ஃப்ளேவரும் பேரிச்சம்பழம் ப்ளஸ் தேன் சேர்த்துருக்கிறதுனால அந்த கசப்பு கொஞ்சம் கூட இல்லைங்க. இதே 1 பூ நான் வாயில் போடும் பொழுது அவ்வளோ கசப்பு, நல்ல தொண்டை வரலையும் எனக்கு அவ்வளோ கசப்பு தெரிஞ்சுது. இந்த மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக இந்த தேங்காயோடு சேர்த்து பால் எடுத்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்க குடிச்சுக்குவாங்க. அவங்க வயிற்று பிரச்சனையை நம்ம சரி பண்ணிக்கலாம். நிறைய குழந்தைங்களுக்கு பசியின்மை இருக்காது. நம்ம பெற்றோர் ரொம்ப வருத்தப்படுவோம். சின்ன குழந்தை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போவோம், அவங்க நிறைய மெடிசன் கொடுப்பாங்க இந்த புழுக்கள் சாகிறதுக்கு. அதை விட இது பெஸ்ட்டுங்க. நீங்கள் இந்த வேப்பம்பூவை இந்த வெய்ய காலத்தில் தான் நமக்கு இந்த பூ கிடைக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் போது இந்த பூவை இந்த மாதிரி பால் செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. காய வச்சும் நம்ம பயன்படுத்தலாம். ஃப்ரெஷ்ஷாக என்ன மருத்துவ குணம் இருக்குதோ அதே தான் காய்ஞ்சாலும் அதனுடைய மருத்துவ குணம் மாறாதுங்க. இதை நம்ம காய வச்சு இங்கே பாருங்கள், இது நான் ஆல்ரெடி காய வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி காய வச்சு இந்த பூக்களை மட்டும் எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கெடாதுங்க. நம்ம அப்பப்போ உணவில் வாரத்தில் 1 நாள் புளிக்குழம்பு செய்வோம். அப்போ அந்த புளிக்குழம்போடு நம்ம இது சேர்த்து செஞ்சால் சூப்பராக இருக்குங்க. எந்த கசப்புமே இருக்காது. துவையலாக செய்யலாம். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு போட்டு நீங்கள் துவையல் செஞ்சு சாப்பிட்லாம். அருமையான மெடிசனுங்க. இதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. பெரியவங்களும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். சின்னவங்க மட்டும் இல்லைங்களே, பெரியவங்க, பிபி இருக்கிறவங்க, சுகர் இருக்கிற பேஷண்ட்டு எல்லாருமே வாரத்தில் 1 முறை யூஸ் பண்ணிட்டு வரும் பொழுது நமக்கு ஒரு 10 பூ எடுத்து நம்ம அதை பயன்படுத்திட்டு வரும் பொழுது நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குதுங்க. அதனால் மறக்காமல் செஞ்சு சாப்பிடுங்க. கல்லீரல் நம்ம இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளே மிக முக்கியமான உறுப்பு கல்லீரல். கல்லீரல் ஓயாமல் வேலை செஞ்சிட்ருக்கோம். அதை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கு இந்த வேப்பம்பூ ரொம்ப உதவியாக இருக்குது. நம்ம இதை உட்கொள்ளிட்டு வரும் பொழுது நம்ம இது ஏதோ ஒரு விதத்தில் உணவாக எடுத்துகிட்டு வரும் பொழுது அது நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம உள்ளே இருக்கக்கூடிய அந்த கழிவுகளெல்லாம் வெளியில் தள்ளுங்க. அந்த அளவுக்கு நமக்கு அருமையான மருந்து. இதில் விட்டமின் சக்தி இருக்குங்க. நிறைய பேருக்கு வாந்தி, பசியின்மை, ஒரு மாதிரி டயர்ட்னஸ்ஸு அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அது அவங்க எல்லாருமே இது வாரம் 1 முறை இந்த பூக்களை ஏதாவது ஒரு விதத்தில் பயன்படுத்திட்டு வரும்பொழுது நமக்கு நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்குதுங்க. நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது. முக்கியமாக வயிற்று பிரச்சனை எல்லாமே சரியாகுதுங்க. மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். குழந்தைங்களுக்கு கட்டாயம் குழந்தைங்களுக்கு கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கங்க.